1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்குற ஒவ்வொன்றும் நிலையானதான்னு யோசிக்கும்போது நிலையானதில்லை. நமக்கு இருக்கிற செல்வங்களாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். நம்ம இருக்கிற இந்த பூமியும் நம்ம பார்க்குற வானமும் கூட அழிந்து போகும். அப்போ எது அழியாததுன்னு பார்க்கும்போது யார் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க தான் நிலைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எப்படி அழியாமல் நிலைச்சு நிற்பான்னு பார்க்கும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவன் அழியாத ஒரு நிலையான வீட்டுக்கு போகிறான். அப்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் ஆண்டவர் விரும்புகிற வழிகளில் நடப்பான். அவர் விரும்புகிற வழிகளில் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு நிலையான ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தின்படி வாழணும். சித்தங்கிறது அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்கணும், அவர் எதிர்பார்க்குறது மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும். அப்படி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார். இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு முடிஞ்சு போனாலும் நம்ம எங்கே கண் முழிப்போம்னா அவருடைய ராஜ்யத்தில் நம்ம கண் முழிப்போம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழும்போது இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், பயந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலம் உண்டு அப்படின்ட்டு. தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஒப்புக்கொடுங்க. ஏசப்பாவுடைய வருகை வந்தால் கூட ஏசப்பா உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்வார். விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.